நீங்களும் இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சம்டைம்ஸ் இந்த ரிஜெக்ஷன்ஸ் கூட அழகானதுங்க. இதை கேளுங்க. ஒரு கடற்கரை ஓரமாக 2 அழகான மரங்கள் இருக்கு. மழைக்காலம் தொடங்க போகிறதுனால 2 பறவைகள் அதில் ஒரு மரத்துக்கிட்ட வந்து தான் தங்கிறதுக்கு கூடு கட்டிக்க அனுமதி கேட்குது. அதற்கு அந்த முதல் மரம் அனுமதியை மறுக்குது. வேற வழி இல்லாத 2 பறவைகளும் பக்கத்தில் இருக்க மரத்தில் போய் கூடு கட்ட அனுமதி கேட்குறாங்க. அந்த 2வது மரம் கூடு கட்ட அனுமதி கொடுத்தனால இவங்க அழகான ஒரு கூடு கட்டி வாழ தொடங்கிட்டாங்க. மழைக்காலமும் தொடங்கினதுனால ஆற்றில் வெள்ளம் வர ஆரம்பிச்சது. எதிர்பாராத விதமாக அந்த நிராகரித்த மரம் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த 2 பறவைகளும் அந்த அடிச்சிட்டு போகிற மரத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த மரத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா, எனக்கு நீ கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்காதனால தான் நீ இப்படி அடிச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மரம் சொல்லுது, எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்து வலுவிழந்துட்டேன். இந்த வரப்போகிற மழைக்காலத்தில் மழை வெள்ளத்தில் நான் அடித்து செல்லப்படுவேங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் நான் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் உங்களை நிராகரிச்சேன்னு சொல்லுது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது இதை யோசிச்சு பாருங்கள்.